வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு செட்டிநாட்டு பலகாரம் பார்க்க போகிறோம். அதாவது இது தாங்க வெள்ளை பணியாரம். இது ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்நாக். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மாவு இவங்க ரெடியாகவே அரைச்சி ஏதோ கரெக்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை. அழகான ஒரு குழிக்கரண்டி இப்படி எடுத்துக்கோங்க கரெக்டாக. இப்போ மாவு எப்படி அரைச்சாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம இவங்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்கம்மா, இந்த மாவை எந்த அரிசி ஊற போட்டிங்க, எப்படி அரைச்சிங்க? பணியாரத்துக்குன்னு தனியாக வெள்ளை பச்சரிசியில் பணியார அரிசின்னு கேட்கணும். கடையில் கேட்டோம்னா அதை வாங்கி தலையை ஒரு ஆளாக்கில் தலையை தட்டி மேலே ஒரு பிடிச்சோடி உளுந்து எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இருக்கும் செஞ்ச அளவுக்கு. அதுக்கு மேலே கீழே கொஞ்சம் உளுந்து செஞ்சோன்னா ஒரு பிடிச்சோடி அது மேலே கொள்கிற அளவு உளுந்து வச்சு சுமார் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அந்த கிரைண்டர்லாம் ஆட்டி எடுத்துருக்கீங்க. எடுத்துருக்கேன். ஆட்டும்போது தண்ணி சேர்க்கலாமா? தண்ணி சேர்த்து தான் ஆட்ட வரும். தண்ணி சேர்த்து தான் ஆட்ட வரும். இதோ தண்ணி சேர்த்து அழகாக ஆட்டியிருக்காங்க. பணியாரத்து அரிசி போட்டிருக்கு. உப்பு மட்டும் போட்டிருக்கீங்க. உப்பு ஒரு எவ்வளோ போட்டீங்க? உப்பு தேவையான அளவு போட்டிருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சம் பால், ஒரு சங்களவு பால் ஊற்றிருக்கு. சங்களவு பால். ஓகே, இப்போ ஊற்றி காமிக்கிறாங்க பாருங்க. இந்த வெள்ளை பணியாரம் மட்டுங்க இந்த ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கரண்டியில் அழகாக எண்ணெயில் படாமல் அதை விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் அது பார்டர் பார்த்தீங்களா, அதை அப்படியே அதை என்ன சொல்கிறது நுரக்கட்டி இந்த பார்டர் அப்படியே விளைவாக நெளியாக அந்த மேலே பார்த்தீங்களா அவங்க அந்த எண்ணெய் இப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணோன்னு இது பொல்லி மேலே வருது. திருப்பி போடணும். சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் இந்த பார்டர் இப்படி கட்டி வர்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், எடுத்துட்டீங்க, வெந்திருக்கும். இன்னொன்று ஊற்றுறாங்க பாருங்கள். கரண்டியில் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த கரண்டியை வலிச்சு விட்டுட்டு எண்ணெய் கிட்ட கொண்டு போய் பொறுமையாக பண்ணுங்கள். அழுங்காமல் அதை அப்படியே ஸ்லோவாக ஊற்றிட்டு அட்டக்கரை எடுத்துட்டாங்க. ஒரு பொட்டு கூட கீழே சிந்தலை, கவனிச்சிங்களா? இந்த மாதிரி இந்த பணியாரத்தை சுட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன் இவங்க ரொம்ப வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இதை அழகாக பண்ணிட்டாங்க. எத்தனை வருஷமாக பணியாரம் சுட்டுருக்கீங்கம்மா இந்த பணியாரத்தை? எனக்கு தெரிஞ்ச நாங்கள் விவரம் இருந்ததுலேருந்து பணியாரம் செட்டிநாட்டில் ஃபேமஸான பலகாரம். எத்தனை வருஷம் இருக்கும் நீங்கள் இதை செஞ்சதில்? நான் ஒரு 30 வருஷமாக செய்வேன். 30 இயர்ஸாக பண்ணுறாங்க. அதான் டக்குன்னு பார்த்தீங்களா, நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் தடுமாறுவோம். ஆனால் பண்ணி பழகுனா நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் இந்த கன்சிஸ்டன்சியை கற்றுக்கலாம். இந்த பணியாரத்துக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இட்லி பொடி, காரமாக மிளகா பொடி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா வரமிளகா துவையல் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே எம்மையாக இருக்கும். இதோ இங்கே எடுத்து வச்சுருக்குங்க கரெக்டாக ஒரு அளவுக்குள்ள பச்சரிசி. இது எப்படி தலையை தட்டுறதுமா? அவ்வளோதான். அதாவது நம்ம எடுக்கும்போது அது கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம அளக்கும்போது மேலே வரும். அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அது மேலே ஒரு கை உளுந்து அப்படி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு இதை ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுருங்க. மற்ற இந்த பின்னாடி விழுந்ததெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த கப்பில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்து நீங்கள் 2 hours ஊற போட்டு நல்லா ஆட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் ரொம்பவே எம்மையாக இருக்கும், புதுசாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை பணியாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.